ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எங்கே இருக்கோன்ட்டு. ஒரு ஃபேமிலி அவுட்டிங் விளாக் தான். காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு கிளம்புனோம். 11 மணி போல் இங்கே வந்து சேர்ந்தோம். வந்ததுமே நேராக பீச்சுக்கு தான் வந்தோம். நல்லா கடல் அலைகளை ரசிச்சுட்டு கால் நினச்சிட்டு இருக்கோம். விளாண்டுட்டு எங்கள் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கடல் அலைகளில் காலை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். பக்கத்தில் தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் கடலில் கால் நினைக்கனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பா ட்ரெஸ்லாம் கூட நினச்சிட்டா. கடற்கரையை விட்டு இப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கப்பல் ஒன்று வந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். என்ன ஒன்று, நம்ம வாக்கிங் போலேன்னு கவலைப்படவே வேண்டாம். நல்லா நடந்துகிட்டே இருந்தோம். நிறைய ஃபிஷ்ஷிங்குள்ளே போட்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த போட்டுக்கு பின்னாடி ஒரு லைன் தெரியுது பாருங்கள், அதான் திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கான போட்டுக்கான லைனு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதே போட்டிங்லாம் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் நாங்கள் வந்த டைம் தான் சரியில்லை. கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். அதனால் வர்றதுக்கு 11:30 மணிக்கிட்ட ஆகிட்டு. ஸோ போட்டிங் போகலை. என் ஹஸ்பண்ட் வந்து போகலான்னு தான் சொன்னாங்க. நான் தான் மற்ற இடங்கள்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, வேண்டான்னு சொல்லிட்டு போகலை. இன்னொரு நாள் போய்க்கலாம். கடலை விட்டு கொஞ்சம் மெயினுக்கு வந்த பிறகு எங்கள் பாப்பாவுக்கு பசி வந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பசிக்காது, வெளியே வந்தால் தான் பசிக்கும். வந்ததுமே உங்கள் அப்பாட்ட கேட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டா. உங்கள் பசங்களும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். வெளியே போனால் தான் ஏதாவது பசிக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தால் பசிக்கவே பசிக்காது. அப்படியே ஷாப்பிங் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய டாய்ஸ், பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எங்கள் பாப்பா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நாங்களும் கேட்டோம். ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அப்புறம் எங்களுக்குமே அவள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாளா, அதனால் சரி ஓகே ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் தான் அவன் ஃபேஸில் பல்பே எரிஞ்சுது. நல்லா வாங்கிட்டு காதிலே தான் மாட்டிகிட்டு தெரிஞ்சா. எல்லா திங்ஸுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஹேண்ட்பேகு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. நானும் என் பாப்பாவும் என் ஹஸ்பண்டோட உயிரை வாங்கிட்டோம். அது வாங்கிட்டாங்க, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். பாவம் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப வெளியே கூப்பிட்டு போனால் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஹஸ்பண்டுக்கு மட்டும் தானே தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது வாங்கிக்கலான்ட்டு எங்கள் பாப்பாவையும் என்னையும் ஏமாற்றியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பேரிகேட்டுக்கு பின்னாடி போகிற லைன் எதுன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டிங் போகிற லைன் தான் அது. ரொம்ப நேரம் வெயிலில் நடந்து போர் அடித்து பசியாகி டயர்டாகி கடைசி ஒரு சர்பத் குடிக்கலான்ட்டு வந்தோம். லெமன் சோடா தான் வாங்கி குடித்தேன். எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கலன்ட்டா. அப்புறம் நான் தான் குடித்தேன். கடலோட ஹாப்பியான மூமெண்ட்டை பார்த்துட்டோம். எமோஷ்னல் மூமெண்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சுனாமி தான். இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறமே எனக்கு கடலை பார்த்தா ஒரு சின்ன பயம் எப்போவுமே என் மனசில் இருக்கும். என்னதான் கடலை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் இருந்தாலும் முந்தி மாதிரியான ஒரு சந்தோஷம் இப்போ இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இந்த சி லிங்க் ஏரியாலலாம் நம்ம நடக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. இன்னுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸு தான் அதிகமாக இருக்குது. எங்கே சுனாமி வந்துடுமோ, நம்ம கீழே விழுந்துருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல், கடலுக்குள்ளே விழுந்துருவோமோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சத்தம் போட்டாங்க. அது நடந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, என்ன நேரில் பார்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பயம் தான் எனக்கு.